வச்சு ஜாலியா இங்கே விளையாடுடா. ஆல்ரெடி நாங்க நிறைய படிக்கணும்னு இருக்கோம். இங்க பாரு மேம் இந்த பேட்டர்ன்ல தான் क्वेश्चनலாம் கேட்பேன்னு சொல்லிருக்காங்க. அச்சச்சோ ஏன் நம்ம ஒன்னு மறந்துட்டோம். என்னது தேஜா? மேம் ஆல்ரெடி நம்ம 2 நாளா திட்டிட்டு இருக்காங்க தெரியும்ல. இங்க பாருங்க கர்சிவ் நோட் எழுதலன்னு 2 நாளா நம்ம வெளிய வேற நின்னோம். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா இப்போ இத வேற எழுதணுமா? கீர்த்தி ரோஜா தேஜா எல்லாரும் ஹோம்வொர்க்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க தானே? உங்க மேம் எனக்கு கால் பண்ணாங்க. 2 நாளா கர்சிவ் நோட் நீங்க எழுதி வைக்கிறது இல்லையாமே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேற ஸ்கூலுக்கு வேற கூப்பிடுறாங்க. நான் தான் கவின்லாம் பாத்துக்கணும் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடடா கவினே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ க்ளேலாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கானே. உன்னை பாரு இங்க இவ்ளோ பொம்மை இருக்கு. இத வச்சு விளையாடாம க்ளே எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். ஏய் கீர்த்தி குழந்தை இருக்கான்னு தெரியும்ல. இங்க எதுக்கு க்ளேலாம் வச்சிட்டு இருக்கீங்க? அம்மா ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிருக்காங்கம்மா. அதுக்கு தான் க்ளேலாம் எடுத்து வச்சிருக்கோம். ஏய் என்ன ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க? குழந்தை விளையாடிட்டு இருக்கா. அவ எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? சரிடா சரிடா அழுவாதடா. அம்மா நீ க்ளே சாப்பிட்டனால திட்டுனேன். சரி சரி அழுவக்கூடாது அழுவக்கூடாது. இனிமே க்ளேலாம் எடுத்து வாயில வச்சு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க. எங்க கீழே இறங்கி போறேன். அக்கா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னாச்சு பவித்ரா? என்னாச்சு பவித்ரா? எதுக்கு இப்படி கவினை திட்டிட்டு இருக்க? அண்ணி கவின் அங்க கீழே இந்த க்ளேலாம் எடுத்து சாப்பிட்டான் அண்ணி. அதான். அடடா ஏய் பசங்களா அவன் தான் குழந்தைன்னு தெரியும்ல. எதா இருந்தாலும் எடுத்து வாயில போட்டுமான்னு தெரியும். அவனுக்கு கண்ணு முன்னாடி எடுத்து வச்சிருக்கீங்க. கையிலே இன்னம்மா நீ கேட்ட பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி விலை வேற ஓவரா ஏறி போயிட்டு இருக்குதுமா. அடடா என்னது இது? பசங்களா என்ன இப்படி பொம்மைலாம் கீழே போட்டு வச்சிருக்கீங்க? ஒண்ணு படிக்கத்தா இருந்தா படிக்கணும், இல்ல விளையாடத்தா இருந்தா விளையாடணும். எதுக்கு இப்படி எல்லா பொருளும் போட்டு கடை பரப்பி வச்சிருக்கீங்க? சரி சரி சீக்கிரம் ஏற கட்டுங்க. இவங்க படிக்கத்தா இருந்தா ஒரு வீடு கொடுத்தா கூட பத்தாதே. சரி இவன் எதுக்குமா அழுது இருக்கிறான்? இந்த குடும்ப குழந்தைய கவின் செல்லம் எதுக்கு அழுகுறீங்க? மாமா வந்துட்டேன் பாருங்க. மாமா உன்னை மார்க்கெட்டை கூட்டிட்டு போட்டுமா? உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரட்டுமா? வாங்க வாங்க நம்ம பொம்மை டிவி பார்க்கலாம் பாருங்க. அப்பா பொம்மை சேனல்ல வைக்காதீங்கப்பா. முதல்ல டிவி ஆன் பண்ணாதீங்க. நாங்க படிச்சிட்டு இருக்கோம் தெரியுதுல. அப்புறம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்பா. ஆமா மாமா டிவி போடாதீங்க மாமா. அடடா என்னது இது? நீங்க பாருங்க அந்த கவின் எப்படி கிழிச்சு போட்டுருக்கான்ட்டு. இந்த கலர் பேப்பர் வச்சு தான் நாங்க அந்த ஃப்ளவரே பண்ணனும். இது இல்லாம பண்ணவே முடியாது. இப்படி கிழிச்சு போட்டுருக்கானே. டேய் கவினே அம்மா பாருங்கம்மா இந்த கலர் பேப்பர் வேற ஒண்ணே தான் இருந்துச்சு. அடடா இவங்க தொல்லை வேற தாங்க முடியலையே. முதல்ல இவங்களுக்குன்ட்டு ஒரு தனியா ரூம் கட்ட. என்ன பூஜா சொல்ற? இவங்களுக்கு தனியா ரூமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் பூஜா. ஆல்ரெடி நம்ம வீட்ல பண பிரச்சனை வேற உனக்கு தான் நல்லா தெரியும்ல. இதுல எங்க இவங்களுக்குன்ட்டு தனியா ரூம் எல்லாம்? ஆமாமா கையிலே பூஜை சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். இவங்களுக்குன்ட்டு தனியா ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி டிஸ்டர்ப்லாம் ஆகாதுல. அவங்களும் வேற நல்லா படிப்பாங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஒண்ணு வேணா பண்ணலாம். மேல இருக்க ஸ்டோர் ரூம் வேணா உங்களுக்கு மேக் ஓவர் பண்ணி தந்துடலாம். ஐயா அப்ப எங்களுக்கு புது ரூமா? ஜாலி ஜாலி. நம்மளுக்கு தனி ரூம் மாமா எங்களுக்கு இப்பவே கட்டி தாங்க மாமா ப்ளீஸ் மாமா. பாத்தீங்களா நீ 3 பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு? ஆமா அத்தை ஜாலி. எங்களுக்கு தனி ரூம் இல்ல. சரி சரி எந்த வேலை இருந்தாலும் சாப்பிட்டு வந்து பாருங்க. வாங்க வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆமா அத்தை இந்த ரூம் தான் எங்களுக்கு தர போறீங்களா? இந்த ரூம் தான் மேக் ஓவர் பண்ணி தர போறீங்களா அத்தை? என்ன தானே இந்த ரூமே ஒரு மாதிரி இருக்கு. கீர்த்தி அதெல்லாம் நம்ம அழகா ரெடி பண்ணிட்டு பிறகு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் போட்டுக்கலாம் சரிங்களா? சரி என்ன பூஜா ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ரோஜா தேஜா கீர்த்திக்கு ஒரு சூப்பரான ஒரு ரூம் ரெடி பண்ணி தந்துடலாம். ஆமாண்ணே வாங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிமா பூஜா முதல்ல நம்ம ஒரு பிளான் போட்டுக்கலாம் சரியா? அப்பதான் ரூம் கரெக்டா நம்ம ரெடி பண்றதுக்கு. இதோ இந்த இடத்துல பெட் வாழ வச்சிடலாம். அப்புறம் இந்த இடத்துல ஜன்னல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி 3 பேருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளாசெட் மாதிரி வச்சிடுறோம். ஐயா அப்பா எங்க ரூம்ல தனி பெட் வேற இருக்காப்பா. சூப்பர் சூப்பர். ஜாலியா இருக்கு போது. நம்மளுக்கு தனி பெட் வேற. தேங்க்ஸ் பா. சரி பசங்களா இன்னாங்க முதல்ல உங்க ரூமுக்கு வால் பேப்பர்லாம் செட் பண்ணுங்க. எது கரெக்டா இருக்கும்னு பாருங்க. அப்பா எனக்கு பிங்க் கலர் தான்ப்பா வேணும். எதை சூஸ் பண்றதுனே தெரியலையே. இது கூட பார்க்க நல்லா தான் இருக்குது. எது எடுக்கலாம்? ஹலோ கிட்டியோ வேணும்ப்பா எங்க ரூமுக்கு. பசங்களா இந்த ஹார்ட்டின் ஷேப் போட்டுருக்கு பாருங்க. இத வேணா எடுத்துக்கிறீங்களா? இந்த டிசைன் நல்லா இருக்குது. பசங்களா உங்க ஃப்ளோருக்கு வந்து இந்த 2 கலர்ல எது போடலாம்? இது கரெக்டா இருக்குமா பூஜா? இது நல்லா இருக்குமா? ஆமாண்ணே இதுவே நல்லா தான் இருக்கும். பாருங்க போட்டுட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஆமாப்பா இந்த ரூமே பார்க்க ரொம்ப பெருசா இருக்குது இப்பதான். சரி இந்த டார்க் பிங்கே இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஹலோ கிட்டி கேட்டிருந்தீங்கல்ல அண்ணா, இந்த ஹலோ கிட்டி எடுத்து ஏதோ இந்த பக்கத்துல ஒட்டிடலாம்ண்ணே. ஏன்னா இந்த இடத்துல தானே உங்க பெட் வர வரப்போகுது. சோ பின்னாடி பார்க்க அழகா இருக்கும். அத்தை சூப்பரா இருக்கு அத்தை. ஹலோ கிட்டி நாங்க
ஏத்த மாதிரி ஒட்டிட்டீங்களே. சரி இப்போ இந்த ஹார்ட் டிசைன் போட்டதை எடுத்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டார்க் பிங்க் கலர் வால்பேப்பரை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டார்க் அப்புறம் கொஞ்சம் லைட்னு ஒட்டினாதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் இந்த டிசைனை இந்த பக்கத்துல ஒட்டிக்கலாம். என்ன ரோஜா கீர்த்தி சூப்பரா இருக்கா? அண்ணா நம்ம இந்த ஜன்னலை ஃபிட் பண்ண மாத்துட்டோமே. சரி இரு நானே மாட்டி விட்டுடுறேன். இந்த இடத்துல இருந்து பாக்கிறதுக்கு வியூ சூப்பரா இருக்குல்ல. சரி இந்த கார்பெட் இந்த இடத்துல போட்டுடலாம். என்ன வெயிட்டா இருக்குது எப்பாப்பா, எவ்வளவு கணக்குது. அண்ணா என்னண்ணா இது ஸ்டடி டேபிளா? ஆமா பூஜா, பசங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் விலை கம்மியா இருக்குதுன்ட்டு ஆர்டர் போட்டுட்டேன். இன்னைக்கு கரெக்டா வந்துருச்சு பூஜா. அடடா அப்பா, எங்களுக்கு தனியா ஸ்டடி டேபிள் வேறயா? சூப்பர்ப்பா, எவ்வளவு பெருசா இருக்குது. எங்க ஸ்கூல்ல கூட இவ்வளவு பெரிய டேபிள்லாம் இல்லப்பா எங்களுக்கு. சூப்பர்ப்பா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க போங்க. அப்படிதான் பூஜா, இன்னும் கொஞ்சம் தள்ளு கார்னர்ல வைக்கணும் பூஜா. அப்படிதான் தள்ளு. அண்ணா போதுமா? ஆமா பூஜா, ஆனா ஹேண்டில்லாம் தனியா நம்ம தான் எடுத்து ஃபிட் பண்ணணுமே. ஐயா அப்பா, எங்களுக்கு தனி ஸ்டடி டேபிள் வேற வாங்கிருக்கீங்கப்பா. சூப்பர்ப்பா, ஹைட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா சேர் போட்டுட்டேன்னா சூப்பரா இருக்கும்பா. ஜாலி. ஆமா அண்ணா என்னண்ணா இது? நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்த மாதிரி இருக்குது இந்த பொருள் பார்க்கிறதுக்கு. அட ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பீரோ தானே இது. ஓ, எங்களுக்கு துணி வைக்கிறதுக்காக இப்ப எடுத்துட்டு வந்திருக்கியா? அட ஆமா அத்தை, அன்னைக்கு நாங்க கூட இதை ஓபன் பண்ணட்டுமான்னு கேட்டோம். நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. கடைசில இது எங்களுக்கே வந்துடுச்சு பாத்தீங்களா? வாவ், எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது உள்ள. ஹேங்கர்ல வேற கொடுத்திருக்காங்களா? உள்ள ஒரு லாக்கர் வேற இருக்குதா? சூப்பர்ப்பா, எங்களுடைய Dress எல்லாத்தையும் நாங்க இங்கவே அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம்ப்பா. இவ்வளவு இடம் இருக்குது. எங்க Dress வச்சிட்டு போறது கூட இன்னும் நிறைய இடம் மீறும் போல. சரி அண்ணா, இப்ப இதை எடுத்து எங்க வைக்கிறது? இந்த பக்கம் வச்சிடலாமா? இரு பூஜா, முதல்ல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பிறகு எங்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இது இந்த மூலையிலேயே இருக்கட்டும். பார்த்து பூஜா, பார்த்து தூங்கிட்டு வா, கீழே போட்டு. அண்ணா செம்ம வெயிட்டா இருக்குண்ணா இது. எப்பா முடியல. அப்பா, எவ்வளவு பெரிய பெட்டா எங்களுக்கா? சூப்பர்ப்பா, நான் கூட நீங்க சொன்ன போது கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா இங்க 3 பேருக்காக இவ்வளவு பெரிய பெட் வாங்கிருக்கீங்களா? சூப்பர் பாப்பா, ரொம்ப ஜாலியா இருக்குது. ஆமா பசங்களா, இன்னும் நீங்க வளர உங்களுக்கு எல்லாம் பெட் பத்தணும்ல. சரி ராஜா, என்ன வெறும் கட்டில படுத்துட்டு இருக்க? எழுந்துரு, முதல்ல மேல பெட் போடலாம். பாத்தீங்களா பசங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர் பெட். அதுக்கப்புறம் உங்க 3 பேருக்கும் பில்லோஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம இப்ப மஸ்கிட்டோ நெட் போட்டுடலாம் உங்க பெட் சுத்தி. அப்பதான் கொசுலாம் நல்லா கடிக்காம இருக்கு உங்களுக்கு. அண்ணா வாங்க, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன்ல. இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடணும். ஓ, அதுக்காக இந்த கட்டிலே பார்க்கிறதுக்கு ரொம்ப ஹைட்டா வித்தியாசமா இருந்துச்சா? பசங்களா இங்க பாருங்க, இது இப்படி தள்ளிட்டு நீங்க உள்ள போய்க்கலாம். அப்புறம் திரும்ப தள்ளிட்டு வெளிய வந்துக்கலாம். சரிங்களா? சரிங்க அத்தை. சூப்பரா இருக்குல்ல பார்க்கிறதுக்கு. ஒரு பிரின்சஸ் உடைய பெட் மாதிரி இருக்கு பார்க்கும்போதே. வாங்க போய் படுத்து பார்க்கலாம். ஜாலியா இருக்குது. நான் இங்க இருந்தே குதிக்கிறேன் பாருங்க. வாவ் அத்தை, பெட் நல்லா மெத்து சூப்பரா இருக்கு அத்தை. இனிமே எங்களை கொசு கூட கடிக்காது. நைட்ல ஹால்ல படுக்கும்போது நிறைய கொசு கடிக்கும் தெரியுமா? இந்த பெட் ஃபுல்லா எங்களுக்கு நினைக்கும் போது ஜாலியா இருக்குது. பசங்களா, இன்னாங்க உங்க 3 பேருக்காக சேர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சைஸ் கரெக்டா இருக்கான்ட்டு பாருங்க உங்க 3 பேருக்கும். அதுக்கப்புறம் இன்னாங்க ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃப்ல தான் உங்களுடைய புக்கு நோட் எல்லாம் வைக்கணும். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம வீட்ல இருந்ததுதான், உங்க ரூமுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். இது 3த்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. சரி போதும் படுத்தது. சீக்கிரம் வந்து உங்க ரூம்ல என்னென்ன பொருள் வைக்கணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சரிங்களா? நாங்க போய் அதுக்குள்ள பாத்ரூம்ல செட் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி வாங்கப்பா, இனிமேல் தான் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. படுத்துட்டே இருக்காதீங்க, நிறைய பொருள் எடுத்துட்டு வந்து வைக்கணும். இரு தேஜா, அதுக்கு முன்னாடி நம்ம ரூமே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பிளைனா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுல எதனா போட்டோ போஸ்டர் அந்த மாதிரி ஒட்டினா நல்லா இருக்கும்ல. இருங்க, நான் போய் எதனா எடுத்துட்டு வரேன். நீங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான போஸ்டர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ரூம்ல ஒட்டலாம், பார்க்க அழகா இருக்கும். பிரின்சஸ் போட்டதை இந்த பக்கம் ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்பி டால் போட்டதை இந்த பக்கம் ஒட்டிடலாம். அப்புறம் ஸ்டேர் மோட்டிவேட்டட் ஸ்டைல் ஹேர் இந்த போஸ்டரை இந்த பக்கம் ஒட்டிடலாம். அப்பதான் நம்ம டெய்லி ஹோம்வொர்க் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல என் போட்டோ ஒட்டிக்கலாம். அழகா இருக்குது இப்பதான் இந்த செவுரு. சரி, இப்போ இந்த சேர்லாம் எடுத்து நம்ம டேபிளுக்கு அழகா வச்சிடுறேன் நானு. சரி வாங்க, இப்பதான் முக்கியமான வேலையே இருக்குது. பாத்தீங்களா நம்மளுடைய புக்குங்களே எவ்வளவு இருக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். தமிழ் சப்ஜெக்ட் புக்கு, சயின்ஸ், மேத்ஸ், அப்புறம் கர்சிவ் நோட்டு, இன்னும் நம்ம ஹோம்வொர்க் நோட்டு, ரஃப் நோட்டு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? சரி வாங்க, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஷெல்ஃப்ல அழகா அடுக்கி வச்சிடலாம். மேலாம் மேப் பேப்பர்
கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சிடலாம்ப்பா. கீழே நம்மளுடைய டிராயிங் புக் வச்சுக்கலாம். ரஃப் நோட்டு அப்புறம் ஹோம்வொர்க் நோட்லாம் இந்த பக்கம் வச்சிடுறேன். ஓகேவா? எவ்வளவு அழகா அடக்கிட்டோம்ல. இனிமே நம்ம ஹோம்வொர்க் பண்ணிட்டு இதே இடத்துல வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். சரி, நம்ம ஸ்கூல் பேக்லாம் எடுத்து நம்ம ஸ்டடி டேபிளுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். ஆமாண்ணே, நீ சொன்னது சரிதான். இந்த வால்பேப்பரே சூப்பரா இருக்குண்ணா பாத்ரூமுக்கு. சரி, அப்புறம் கீழே என்ன பண்ணலாம்? கீழே அப்படியே விட்டுடலாமா? ஆல்ரெடி தான் நம்ம ஃப்ளோருக்கு இந்த வால்பேப்பர் போட்டிருக்கோம்ல, அப்படியே விட்டுடலாமா? இல்ல பூஜா, பாத்ரூம்க்கு இந்த ப்ளூ கலர் போட்டுக்கலாம், அப்பதான் அழகா இருக்கும். பாதியா பூஜா, இப்ப இந்த கலர் போட்டு விட்டுட்டா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, ஒரு பெர்ஃபெக்ட் பாத்ரூம் மாதிரி இருக்குல்ல. சரி, இப்ப இந்த பாத் டப் எடுத்துட்டு வந்து இதோ இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகேல பூஜா, கரெக்டா இருக்கு தானே? ஓகே. நல்லா தானே இருக்குது. ஆனா இது கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அவங்க 3 பேரும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுப்பாங்க. சரிண்ணே, நான் இந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல மாட்டிடுறேன். இதுக்கு மேல ஷாம்பு வச்சிடுறேன். அப்புறம் டவல்லாம் இந்த இடத்துல வச்சிடுறேங்கண்ணே. ஒரு விஷயத்த மறந்துட்டேனே, இது பாத்டப்ல நான் ஷவர் செட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். பரவாயில்லையே, பாத் டப் ஷவர் வேறயா? சூப்பர்ண்ணா, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க போகுது. சரி, இந்த மிரர் எங்க இடத்துல வைக்கலாம்? இந்த பக்கம் வச்சிடலாம், கரெக்டா இருக்கும். இந்த ஹைட் உங்களுக்கு பத்துமா? ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கே. பரவாயில்ல, நம்ம ஹைட்டுக்கு தான் பார்க்கிறதுக்கு அப்படி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரி, இது கீழே சிங்க்கும் மாட்டிடுறேன். அவங்க பிரஷ் பண்ணிட்டு வந்து இங்கவே வாஷ் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல மாட்டிடுறேன். இதுக்குள்ள அவங்க சோப்பு, ஷாம்பு அப்புறம் சீப் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. பாத்ரூம்ல ஒரு பக்கெட் இல்லனா எப்படி? இந்த பக்கெட் நான் இந்த இடத்துல வச்சிட்டேன் பூஜா. ஆவானே, பாத்ரூம் அப்புறம் அவங்க ரூம் எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணே. நான் வேணா ஒரு ஐடியா பண்ணட்டுமா? அதுங்க 3த்தையும் என் ரூமுக்கு தேத்திட்டு நான் வேணா இந்த ரூமுக்கு வந்துட்டுமாண்ணே. பாத் டப் வேற இருக்குங்கண்ணே, ஜாலியா இருக்கும் அவங்களுக்குலாம். அண்ணா, நான் வேணா இந்த ரூம் எடுத்துக்கிட்டுமா? சும்மா விளையாடிட்டு இருக்காத பூஜா, பரவாயில்லையே. இங்க சிங்க் எல்லாம் கூட மாட்டிட்டு இருக்கியா? எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்களுக்கு வசதியா தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம 3 பேரோட Dress எல்லாம் எடுத்து இந்த பீரோக்குள்ள வச்சிடலாம். இருங்க, நான் ஓபன் பண்றேன். முதல்ல நம்ம இந்த ஹேங்கர்ல எல்லா Dress-ம் மாட்டிடலாம். மிச்சம் இருக்கிற Dress வேணா நம்ம அப்படியே ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, இப்படி தான் மாட்டணும். சரிங்களா? இப்படியே மாட்டுங்க. கீர்த்தி, இங்க பாத்தியா? நான் கூட மாட்டிட்டேன். இரு, இப்போ இதை எடுத்து நான் அந்த பக்கம் வச்சிடுறேன். அவ்வளவுதான்ப்பா இருக்கு ஹேங்கர்ஸ். மிச்சம் இருக்கிற துணி எல்லாம் எடுத்து அப்படியே ஷெல்ஃப்ல வச்சிடலாம். சரி வாங்க, இப்போ யூனிஃபார்ம்லாம் எடுத்து அடைக்கிடலாம். என்னோட யூனிஃபார்ம் நான் மேல வச்சிடுறேன். சரிங்களா? உங்க 2 பேரும் யூனிஃபார்ம் அப்படி கீழே வச்சிடுங்க. ஏங்க பாத்தீங்களா எவ்வளவு இடம் இருக்குன்னு? நம்மளுடைய மொத்த Dress-ம் வச்சாச்சு. ஆனா இன்னுமும் நிறைய இடம் இருக்கு. நம்மளுடைய புது Dress-லாம் வேணா இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? இருங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சிட்டு Dress எல்லாம் போட்டுட்டு தலைலாம் சீவணும்ல, அதுக்காக கண்ணாடிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. இதோ இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடலாமா? கூடவே கீழே வைக்கிறதுக்கு சீப்பு அப்புறம் நமக்கான ஹேர் அக்சஸரீஸ் எல்லாமே இதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ஹை, சூப்பர். இனிமேல் நம்ம